எல்லாருக்கும் வணக்கம். புகைப்பிடித்தால் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். மது அருந்துவதால் உடனது கேடு, உயிரை கொல்லும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலைல 6:08 ஆகுது. ஸோ இப்போ எங்கே லோடு போகிறோன்னா, நம்ம ஐடி கம்பெனியில் போயிட்டு மார்னிங் வந்து ஃபுட்டு டெலிவரி பண்ண போகிறோம். அங்கே வெயிட் பண்ணி அந்த பாத்திரத்தெலாம் பிக்கப் பண்ணிட்டு ரிட்டன் இங்கே வரணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக போகணும். 7 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிக்கணும். சரி, நான் மார்னிங் எழுந்து சீக்கிரமாக கிளம்பி ஒரு 2-3 நாள் ஆகுது. இந்த 2-3 நாள் கழிச்சும் பார்த்தோன்னா பனி வந்து அப்படியே தான் இருக்குது. ஆனால் பனி இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாகவே இல்லை. ஸோ ரோடு பார்க்கும்போது தெரியும், அந்த வண்டி லைட் பார்க்கும்போது டிம்மாகவே தெரியும். ஏன்னா பனியில் வந்து அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நம்ம இந்த டைமில் வந்து லைட் போட்டு ஓட்டுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த பிரைட்னஸ் மூலயமா ஆப்போசிட் வரவங்களும் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு வண்டி ஓட்டு வருவாங்க. ஸோ நம்ம வந்து லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா இங்கே வந்து எந்த வித வண்டியும் இல்லை. பார்த்தீங்கன்னா நம்மளே லேட்டாக வந்துட்டோம். ஸோ இவ்வளோ குயிக்காக வந்து ரெடியாக நானும் எதிர்பார்க்கல இங்கே. ஸோ அதே போல் உங்கள் ஆளுங்களும் அதிகமாகிட்டாங்க போல். ஸோ அதனால் இயர்லியாகவும் ரெடி ஆகிடுது. ஸோ நாளையிலேருந்து லேட் பண்ணாமல் கொஞ்சம் சீக்கிரம் வரணும். இங்கே வந்து 6:18க்கு வந்தேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:23. ஸோ 5 மினிட்ஸில் வந்து லோடு ஏற்றிட்டாங்க. லோடு ஏற்றிட்டு நான் இங்கேருந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ போயிட்டு ஐடி கம்பெனியில் 2 ஐடி கம்பெனியில் இறக்கணும், திருப்பி பிக்கப் பண்ணணும். காலையில் இந்த சிமெண்ட் ரோடில் இந்த ஸ்பீடு பிரேக்லாம் தெரிய மாட்டுது. ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பார்த்து ஓட்ட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்குல்ல கலரு. அது ஒரு விஷயம், மெயினான விஷயம். ஒரு ஐபீம் போட்டு வராங்க பாருங்க. கேட் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறோம். என்ட்ரன்ஸ் ஆகும்போது தெரியும் வண்டி அவங்க பார்க் பண்ணிட்டு இது பண்ணிட்டு வரணும். நம்ம இங்கே இதுதான் நம்மளோட பார்க்கிங் ஏரியா. ஃபஸ்ட்டு இங்கே பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக்யூரிட்டியில் போய் இது பண்ணிட்டு வரோம். ஸோ செக்யூரிட்டி கேட்டில் போய்ட்டு நம்ம எல்லாமே வந்து என்ட்ரி போட்டு வந்தாச்சு. ஏன்னா அங்கே வந்து வீடியோ எடுக்க அலோடு இல்லைன்ட்டாங்க. ஸோ உள்ளே வந்து போயிட்டுருக்கோம் டெலிவரி பண்ணுறதுல. 2 பேர் அங்கே 4 பேர் உட்காந்துக்கிறாங்க. ஸோ நம்ம போய் டெலிவரி பண்ணுறதுல அங்கே பாருங்கள் அமேசான், அந்த கேப்லேயே வந்து 2 பேர் நிற்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க இந்த ஐடி கம்பெனியில். இதெல்லாம் தாண்டி போய் தான் நம்ம டெலிவரி பண்ணணும். ஸோ இங்கே எல்லோரையும் வந்து டெலிவரி பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ ஐடி கம்பெனியில் என்ன பிரச்சனைனா, ஸோ எந்த வழி வந்தோமோ அந்த வழி தான் போகணும். நிறைய எக்ஸிட் இருக்கும். நம்மள மாதிரி வந்து லோடு ஓட்டுற வண்டிக்கெல்லாம் ஸோ நம்மளுக்குன்னு தனியாக ஒரு எக்ஸிட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ரூட்டில் தான் வந்து சுற்றிக்கிட்டு தான் போகணும். நார்மலாக இப்போ காருனால் எந்த ரூட்டில் வேணால் எக்ஸிட் போகலாம். இதில் ஒரு பிரச்சனை, ஏன்னா செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து அவ்வளோ இதுவாக இருக்கும் இந்த ஐடி கம்பெனிலாம். ஸோ வர ரூட்லேயே தான் வெளியே போகணும். நம்ம அது கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டணும். ஏன்னா எல்லா எக்ஸிட்லேயும் நம்ம வெளியே போக முடியாது. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தரமணி ரோடுன்னு சொல்லுவாங்க. இது டுவர்ட்ஸ் வந்து டைட்டல் பார்க்கில் போயிட்டு வந்து ஜாயிண்ட் ஆகும். ஸோ அந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். இந்த ரோடு எப்போவுமே காலியாக இருக்கும். ஸோ இது செகண்ட் ஐடி கம்பெனி. இங்கே வந்து ஃபுட்டு டெலிவரி பண்ணோம். ஆனால் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்லேருந்து செக்யூரிட்டி சிஸ்டம் பயங்கரமாக இருக்கும். இது ராமானுஜம் ஐடி பார்க்கு. இது எங்கே இருக்குன்னா நம்ம திருவான்மூரில் இருக்குது. டைட்டில் பார்க்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் செக்யூரிட்டி சிஸ்டம். இங்கே உள்ளே போகிறதுன்னா நம்ம ஃபோட்டோ எடுத்து ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் அதெல்லாம் முடிச்சு தான் உள்ளே போக முடியும். ஈவன் வந்து ஐடி கார்டு இல்லைன்னா தான் அந்த பிரச்சனை எல்லாருக்கும். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸ் ஏரியா. இங்கே பாருங்கள், இங்கேயே வந்து செக்யூரிட்டி கேட் பயங்கரமாக இருக்கும். இது உள்ளே போயிட்டு அந்த ரைட்டில் தான் நம்ம போயிட்டு இது வாங்கிட்டு வரணும் பாஸு. நம்மளுக்கு வந்து பாஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. ஆல்ரெடி நம்ம பாஸ் போட்டதுனால உள்ளே ஒருத்தர் இருப்பார் செக்யூரிட்டி, அவர்கிட்ட போயிட்டு வந்து என்ட்ரி போட்டுட்டு ஸோ டெலிவரி பிளேஸுக்கு போயிட்டு நம்ம இதை டெலிவரி பண்ண வேண்டியது தான். சிஸ்டம் வந்து பயங்கரமாக தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொஞ்சம் உட்காந்துருக்கா பாருங்கள் செக்யூரிட்டி. ஸோ இவர்கிட்ட போய் நம்ம பாஸ் போடணும். வண்டியை பார்க் பண்ணிவிட்டு பாஸ் போட்டுட்டு ஸோ அங்கேருந்து நம்ம டெலிவரிக்கு போகணும். ஸோ ஒரு வழியாக வந்து எல்லா செக்யூரிட்டி சிஸ்டத்துக்கிட்டும் போயிட்டு வந்து சைன் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஸோ உள்ளே வந்துட்டேன் இங்கே. ஸோ இங்கே உள்ளே வந்தோடனே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க கேன்டீனுக்கு வந்து பொருள்
எடுக்கிறதுக்கு போயிட்டு நம்ம ட்ராலி எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க. ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இவங்க ட்ராலி எடுத்துகிட்டு வந்து அதை டெலிவரி பண்ணிட்டு திருப்பி அந்த பாத்திரத்தை ஏற்றுவாங்க. ஏற்றிட்டு போயிட்டு இன்னும் 2 ஐடி கம்பெனியில் போய் பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டு திருப்பியும் வந்து கம்பெனிக்கு போகணும். இதுதான் என்னோடய டாஸ்க்கு. ஃபஸ்ட்டு மார்னிங், அதுக்கப்புறம் வந்து என்ன வேலை இருக்குதுன்னு நம்ம சர்வே பண்ணணும். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ப்ளஸ் லஞ்சு அதை இறக்கியாச்சு. இப்போ ஈவினிங் வந்து டின்னர். ஸோ இது இறக்க போகிறேன். இது எங்கே போகிறோன்னா இப்போ சோழிங்கநல்லூர் விப்ரோ. ஸோ அந்த ரூட்டு வந்து போகலாம். பட்டு பார்த்திங்கன்னா என்னென்னா ஒரு எனக்கும் அதுக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் பட் வந்து ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour வந்து ட்ராவல் டைம் ஆகும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் மெட்ரோ போகிறதுனால அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். நான் அந்த வியூஸும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அதில் வந்து எப்படி வண்டி ஓட்டணும் எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மெயின் ரோடுக்கு வந்திருக்கேன். மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக் ஆகுது. எல்லாமே நான் சர்வீஸ் ரோடு தான் வந்திருக்கேன். அந்த ஓஎம்ஆரில் டுவர்ட்ஸ் சோழிங்கநல்லூர் போகலான்னு. பட்டு கிட்டத்தட்ட இந்த இடத்துலேயே வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் நிற்கிறேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா மெட்ரோ போகிறதுனால சர்வீஸ் ரோடு வந்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் டெலிவரி பண்ணுற லொக்கேஷன் வந்துட்டேன். ஸோ இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். செக்யூரிட்டி வந்து நம்மளுக்கு ஆக்சஸ் கொடுப்பாரு. அங்கேருந்து கால் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அதை ஆக்சஸ் வாங்கிட்டு சரி நெக்ஸ்ட்டு உள்ளே போயிட்டு ஃபுட்டை டெலிவரி பண்ணிட்டு வரணும். இன்றைக்கி டே ஓகேன்ற மாரி தான் இருந்தது. ஏன்னா வந்து ரொம்ப பெரிய வேலை இல்லை. ஓகே நார்மலான வேலை. பட்டு கரெக்டான சேல்ரி இன்றைக்கி டுடே. ஸோ ஓகே இன்றைக்கி டே வந்து எனக்கு ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லாகவும் வந்து சாட்டிஸ்ஃபைடாகவும் போச்சு நல்லாவே.